நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17வது நினைவேந்தல் நாளாகும். தமிழீழ அழிப்பினுடைய 17ஆம் ஆண்டு நினைவு நாள் கண்ணீரில் நினைந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் என்று கூட சொல்லலாம். இன்றைக்கும் மாறாத வடுக்களாக ஆறாத ரணங்களாக தொடர்ச்சியாக இந்த உண்மைகள் அழியாது, சாட்சியங்கள் மறுக்கப்படாது, மறைக்கப்படாது என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்ற தமிழ் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவு தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உணர்வெழுச்சியுடன் இன்றைய தினம் காலை ஆரம்பமாகி 10:15 மணி அளவில் ஆரம்பமாகி 10:45 மணியளவில் நிறைவேற்ற முடிந்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் பிற்பாடும் தொடர்ச்சியாக மாலை 5 மலர் அஞ்சலி எல்லாம் செலுத்தி இருந்தார்கள். இன்றைய நாளில் தாயகமெங்கும் தொடர்ச்சியாக பல பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம். இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் கஞ்சி வழங்கி மக்களுக்கு தங்களுடைய அந்த நினைவை உணர்வு பூர்வமாக அவர்கள் நினைவு கூர்ந்திருந்தார்கள் என்று சொல்லலாம். இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் பல்கலைக்கழக மாணவர்கள், அதே போன்று சிவில் சமூகத்தினர், சிவில் அமைப்பினர் என ஏராளமானோர் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை உணர்ச்சி பூர்வமாக அனுஷ்டித்திருந்தார்கள். இதிலும் குறிப்பாக பல பகுதிகளில் இருந்து மோட்டார் பேரணி ஊடாக உணர்வெழுச்சியோடு கொண்டாடுவது அனுஷ்டிப்பதற்காக அந்த நினைவேந்தலை வருகை தந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தாயகமெங்கும் இருக்கக்கூடிய பல மக்கள், பல ஆயிரம் மக்கள் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் திரண்டு இருந்ததையும் அந்த முற்றம் கண்ணீரால் நிரம்பி இருந்ததையும் நாம் அவதானிக்க கூடியதாக இருந்தது. எத்தனையோ ஊடகங்கள் வாயிலாக எம்மவர்களுக்கு நடந்த அந்த அநீதிகளை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுல உறுதுணையாக இன்றைய நாளில பல ஊடகங்கள் செயற்பட்டிருந்தன. இருப்பினும் சில பிரச்சனைகள் காரணமாக அந்த எங்களுக்கான சரியான நெட்வொர்க் கிடைக்காத காரணத்தினால அந்த அலைகள், அதாவது நேரலை செய்யப்படுவது கூட தடைப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது காலாகாலமாக இடம்பெறுகின்ற ஒரு விடயம் தானே என்கின்ற வகையில அந்த ஒரு சவாலையும் கடந்து செல்லக்கூடிய நிலை இருந்தது என்பதை இந்த இடத்தில் நாம் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு இலங்கையில் அரங்கேற்றப்பட்ட தமிழின அழிப்பின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் 17ஆம் ஆண்டு நினைவு இன்று தமிழர் தாயகமெங்கும் நடைபெற்றிருந்தது. நான் இதனை ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரை முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் இறுதிக்கட்ட போரில் உயிரிழந்த உறவுகளுக்காக பிதிர்க்கடன் மற்றும் ஆத்ம பிரார்த்தனை அங்கு முன்னெடுக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து முற்பகல் 10:15க்கு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் கொள்கை பிரகடன உரை வாசிக்கப்பட்டிருந்தது. பிரகடனம் சார்ந்து அதன் பிற்பாடு 10:29க்கு நினைவொலி எழுப்பப்பட்டிருந்தது. 10:30க்கு 2 நிமிடங்கள் வணக்கம் செலுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 10:31க்கு பொது சுடர் ஏற்றியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது. இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சேர்ந்த பெருந்திரளான உறவுகள் இன்றைய நாளில் ஒரு இடத்தில், அதாவது முள்ளிவாய்க்காலில் ஒன்றாக சங்கமித்து உணர்வு பூர்வமாக அங்கு கொடுக்கப்பட்டிருந்த அத்தனை விடயங்களையும் செய்திருந்தார்கள் என்பதை தாண்டி அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு ஏற்பாட்டு குழுவினரால் கொடுக்கப்பட்டிருந்த அறிவுறுத்தல்களையும் சரியான விதத்தில் உணர்வு பூர்வமாக அவர்கள் பின்பற்றி இருந்தார்கள் என்ற விடயத்தையும் இங்கு நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி ஜாழ் பல்கலைக்கழகத்திலும் உணர்வு பூர்வமாக இன்றைய நாள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வுல அதிகமான பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கு பெற்றிருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள், ஊழியர்கள், முன்னாள் போராளிகள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள், பொதுமக்கள் என பலர் இதில் பங்கேற்றிருந்ததை நாம் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் என்பது மே 18ஓடு நின்று விடாது. எங்களுடைய அடுத்த சந்ததிக்கும்
இருக்கக்கூடிய தலைமுறைகள் அவர்கள் அனுபவித்த தமிழர்களுக்கு நடந்த தமிழ் இனத்துக்கு நடந்த இனப்படுகொலையை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக போர் நிறைவுற்று இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இற்றை வரைக்கும் நீதி கிடைக்காமல் தமிழ் இனம் தங்களுடைய உரிமைகளுக்காக வேண்டியும் அரசியல் அபிலாசிகளுக்காக வேண்டியும் தங்களுக்கு நடந்த இந்த இனப்படுகொலை அநீதிக்காக வேண்டியும் குரல் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். நம்மவர்கள் நம்பி இருப்பது ஐநாவை மாத்திரம்தான் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்கின்ற பொழுது பொறுத்திருந்து பார்ப்போம் இவற்றுக்கெல்லாம் எப்ப தீர்வு கிடைக்க போகின்றது என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.